ஆமா எல்லாம் குச்சி போயிட்டோம். எங்க போயிட்டா? ஏய் பிள்ளை வந்து ஆடி கழிச்சு போச்சு. மேலெல்லாம் ஒரே வேர்வை, ஒரே தூசுது போய் ஆயிடுச்சு. சரி பாத்ரூம்ல போய் துணியெல்லாம் அவுத்து போட்டு பிள்ளை தண்ணி ஊத்திட்டு விளாண்டு போய்க்குது. அப்படின்னு போய் பார்த்தேன். அங்க போய் என்ன பண்ணுவ? நீ மட்டும் வா பண்ணி கேனப்புண்டா. அங்க போய் என்ன பண்ணுவ நீ? பாத்துட்டு வர. ஒரு பொட்டை பிள்ளை தண்ணி ஊத்துறது நீ போய் பாக்கலாமா? எப்படி தண்ணி ஊத்துறாங்கன்னு பாத்துட்டு வரண்டா. நீ பாக்கலாம். சொல்றீங்க? ஏய் அங்கெல்லாம் போய் பாக்க கூடாதுடா. யா பிள்ளை அங்கெல்லாம் போய் தண்ணி ஊத்துறத பாக்க கூடாது. ஏன்டா சிரிக்கிற? இருக்கிறனா? அவளை பார்த்தா என் பொண்டாட்டி ஞாபகம் வருது. அழுவாத சொல்லணும். ஏன் எப்படி உன் பொண்டாட்டியா நினைப்பு வருது? ஐயோ அது ஏன் கேக்குற? கேக்கல விடு. கேளுடா. கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆச்சு. சரி நான் பண்ணையத்துல இருக்கிறேன்னு சொல்லி யாரும் எனக்கு பொண்ணே தரல. பண்ணையத்துல சேர்த்து விட்டாங்க. ஆமா சரி யாரும் எனக்கு பொண்ணே தரல. அதனால பொண்ணு தரல. சரி கடைசியா எங்கேயோ போய் தொலைவி பிடிச்சு அந்த ஒரே பொண்ணுதான் கிடைச்சது. ஒரே ஒரு பிள்ளை உனக்குன்னு கட்டி வச்சுட்டாங்க. ஆமா சரி ஏதோ பண்ணையத்துல தானே இருக்கிறோம். நம்ம பொண்ணு பக்கத்துலயே இருந்து பாத்துக்குவோம். ஆமா 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 எங்கேயும் போக மாட்டான். அதனால என்ன ஏதோ ஆடு மாடு வச்சாது பொழைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா? கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. 2 மாசம் ஆச்சு. எங்க மாமியா வீட்டுல மாரியா நோம்பி போட்டாங்க. சரி நம்ம மருமகனையும் பிள்ளையும் போய் நோம்பி கிளப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி 1 வாரம் இருக்கவே வந்துட்டான். நோம்பி கூப்பிடுறதுக்கு 1 வாரம் இருக்கவே. சரி அப்புறம் நானும் என் பொண்டாட்டி வீட்டுல இருந்தோம். எங்க மாமியா வந்தாங்க. அப்புறம் வாங்கன்னு வரவேற்பு கொடுத்து இலை வச்சு கொடுத்து அப்புறம் என்ன விஷயம் என்ன இது காரணமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். சரி அப்புறம் எங்க மாமியா சொன்னா மருமகனே நம்ம ஊர்ல மாரியா நோம்பி போடுறாங்க. நீங்க வந்தீங்கன்னா நீங்களும் பிள்ளையும் வந்தீங்கன்னா நாம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம். ஏன் மாமனார் எங்க போயிட்டாரு? என்னத்துக்கு? நீயும் மாமியாரும் சேர்ந்து செஞ்ச மாமனார் வீட்டு வேலைடா. ஓ வீட்டு வேலை. சரி வீட்டு வேலை எல்லாம் 1 2 நாம எல்லாம் கலந்து செய்யலாம் அப்படின்னு முன்னாடியே கூப்பிட்டா. அத்தா என்னால வர முடியாது. பண்ணையத்துல கொஞ்சம் வேலை இருக்குது. வேலையை முடிச்சிட்டு அப்புறம் நான் நோம்பி நாள் வர பிள்ளை வேணா கூட்டு போங்க அப்படின்னு. சரி பிள்ளை கூட்டிட்டு எங்க மாமியா போயிட்டாங்க. போறப்பவே சந்தையில போய் அந்த மாவெல்லாம் எடுப்பாங்களா அதுக்குண்டான செலவெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அந்த சந்தையில கிடைக்கலன்னு சொல்லி 5-6 சந்தை ஏறி இறங்கி எனக்கு ஒசரமே எள்ளு வாங்கிட்டு வந்துருப்பாளாட்டு. ஏன்னா மாரியா நோம்பிக்கு எதுக்குடா எள்ளு? மாரியோ நம்பிக்கை தனியா வாங்கிட்டாங்க. மாரியோ நம்பிக்கை எள்ளு இல்ல மருமகனுக்கு தான் எள்ளு. எதுக்கு எனக்கு மட்டும் எள்ளு என்னன்னே தெரியல. நம்ம மருமகன் பூனை குஞ்சாட்டமே இருக்கிறோம். நம்ம பிள்ளை ஏதாவது பண்ணுவானா பண்ண மாட்டானான்னு தெரியல. எதை எள்ளு வாங்கிட்டு போய் எள்ளு இடிச்சு எதை செஞ்சு போட்டோம்னா கொழுப்பு சத்து ஏறி நம்ம பிள்ளை ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லி மாமியா எள்ளு வாங்கிட்டு வந்து எள்ளு செஞ்சு வச்சிருந்தது எனக்கு தெரியல. இடிச்சு வச்சுட்டா. அப்புறம் நான் நோம்பி நாள் போனேன். காலையில 9 மணிக்கு போனேன். அடாடா வாங்க மருமகனே இப்பதான் வரீங்களா? அடாடா எந்த வேலையா இருந்தாலும் சரி என்ன சாப்பிட்டுதான் அடுத்த வேலை. எந்த வேலையா இருந்தாலும் சரி மருமகனுக்கு முதல்ல சாப்பாடு போட்டுதான் அப்புறம் எல்லா வேலையும். ஆமா அப்புறம் என்ன கைகளை வச்சுட்டு கொண்டு போய் நடு வீட்டுல உட்கார வச்சு போட்டான். தலைமலை கல்லைவா இலை போட்டாடா. தலவாழை இலைய அறுத்து போடுறா. இலை போட்டு கருப்பு 5-6 பொண்டையை வச்சா. 5-6 உருண்டையை வச்சுட்டான்னு சொல்லு. 5-6 உருண்டையை வச்சா. அந்த உருண்டையை வச்சதும் என்னடா இது உன் மனசு பக்குனாய் போச்சு. பண்ணையத்துல இருக்கும் போது நம்மளுக்கு இப்படியே தானே கருப்பா கட்டியே ஊத்துனாங்க, கரைச்சு ஊத்துனாங்க, கட்டியே கொடுத்தாங்க, கரைச்சு ஊத்துனாங்க. அங்கதான் கழுவி தின்னோம்னா எங்க வந்தாலும் நம்ம மாமியாட்டுல நெல்லஞ்சோறு சாப்பிடலான்னு ஆசைப்பட்டு வந்தா இங்கேயும் இந்த களி உருண்டை தானா அப்படின்னு நினைச்சிட்டு அது எள்ளு உருண்டைன்னு எனக்கு தெரியல. உனக்கு தெரியாது. அப்புறம் என்ன பண்ண
பண்ண எங்க மாமியா பக்கத்துலயே நின்னுட்டாலே மருமகனை கவனிக்கணும்ல. ஆமா அதனால பக்கத்துல நின்னுட்டு இருக்கறா. நான் என்ன பண்ணேன் சாப்பிடறதுக்கு மனுஷே வரல மனுஷன் வரல. களி யாரு சாப்பிடுறதுன்னு சொல்லி 10 வருஷமா பண்ணத்துல தின்னுட்டு இருக்கறமா. அப்புறம் என்ன பண்ண அத்தாத்த நீ இப்படி பக்கத்துல நின்னீனா எனக்கு திங்கிறது கொஞ்சம் கூச்சமா இருக்குது வெக்கம் வந்துருது. நீ கொஞ்சம் தூரமா போன தூரமா போன உடனே அந்த 5 எள்ளுருண்டை எடுத்து சோளக்காட்டுல போட்டேன். முன்னாடி ஜன்னல் இருந்தது சோளக்காட்டு போட்டேன். ஜன்னல் வழியா சோளக்காட்டுல போட்டேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் எங்க மாமியால கூப்பிட்டேன் அத்தாத்த பாகத்தா சாப்பிட்டேன் அப்படின்னா வந்து இலை எடுங்க. வந்து இலை எடுங்க. சரி வந்த இலை எடுத்துக்கிட்டு எங்க மாமியா என்னன்னு சொல்றா என்னன்னு சொல்றா? தூரமா தான் போய் சொன்னாலா ஏன்? அவத்தையே எங்க பொண்டாட்டி கூப்பிட்டு பிள்ளை 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 என் மருமவும் பரவாயில்ல ஆமா ஆமா வச்சிருந்தது 5 எள்ளுருண்டி மனகோணாம தின்னுபுட்டான். ஆமா அப்படி இருந்து என் மனசு பக்குன்னு ஆகி போச்சுடா. ஏன் என்னாச்சு? ஐயோ களியுருண்டா காட்டிதான் நான் தூக்கி சோளக்காட்டுல போட்டோம். எள்ளுருண்டு நினைச்சிருந்தா நாம முன்னையே எடுத்துட்டு இருக்கலாமே அப்படின்னு மறுபடியும் கேட்டு கூட வாங்கி சாப்பிடலாம். மருமகன் என்ன நினைப்பா இவங்க ஒரு பெருஞ்சோறு தின்னி அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. வீட்டுல நிறைய உரம்பரைங்க வேற இருக்கிறாங்க. நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்னு நான் கேட்கல. அப்புறம் சாயந்தரம் எல்லாம் குடும்பத்தோட போய் மாரியா கோயிலுக்கு போனோம். அங்க பொம்பளைங்க எல்லாம் தூக்கிட்டு இருந்தாங்க, ஆம்பளைங்க குத்திட்டு இருந்தாங்க. என்னது என்ன தூக்கிட்டு இருந்தா குத்திட்டு இருக்காங்க? டேய் ஓய் பொம்பளைங்க மாவளக்கு தூக்கிட்டு இருந்தாங்க. ஓ மாவளக்கு தட்டம். ஆம்பளைங்க அளவுக்கு குத்திட்டு இருந்தாங்க. ஓ அப்படியா? என்ன நினைச்ச? நானே என்ன நினைப்பு நீ சரிண்ணா. அப்புறம் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தோம். சரி அப்புறம் சாயந்தரம் டைம்ல அது எங்கேயோ மழை பிடிச்சிச்சுடா. 5-6 மழை துளி விழுந்ததுக்கும் விசு விசுன்னு காத்து அடிக்கவும் இந்த மழையெல்லாம் சொன்னா நமக்கு சேராது. ஆமா அப்படின்னு சொல்லி சளி பிடிச்சுக்கும் கொரோனான்னு கொண்டு போயிருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஆமா அப்புறம் ஆளுக்கு முன்னாடி வந்துட்டேன். அப்புறம் வந்தோடனே எல்லாம் அவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்க. ஆமா மறுபடியும் என்ன பண்ணாங்க வீட்டுக்குள்ள வர இடம் பத்தல்றா. எல்லாம் உரம்பரைங்க நிறைய இருக்கிறாங்க. சரி என்ன வெளியே திண்ணையிலேயே படுக்க வச்சுட்டாங்க. திண்ணையிலேயே படுத்துக்கிட்டேன். ஆமா சரிண்ணா. அப்புறம் ஒரு 11 மணி சுமார் இருக்கும். விசு விசுன்னு காத்து அடிக்க அடிக்க அந்த 5-6 மழை துளி பேஞ்சதுக்கும் அந்த காத்து அடிக்கிறதுக்கும் அந்த எள்ளுருண்ட வாசம் கம 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 கமன்னு மூக்குல ஏறுதுடா. வந்து எள்ளு மாவு அப்படியே மூக்க தொலைக்குது. ஐயோ எனக்கு தூக்கமே பிடிக்கல. எப்படியாச்சும் அந்த எள்ளுருண்டையும் நம்ம தின்னே ஆகணும்னு சொல்லி என்ன பண்ண கட்டிருந்த வேட்டி அவுத்து முக்காடு போட்டுக்கிட்டு நம்ம தூக்கி போட்டு எள்ளுருண்டை எங்க இருக்கும்? சோளக்காட்டுல. எப்படியாவது போய் எடுத்துட்டு போன்னு சொல்லி முக்காடு போட்டுக்கிட்டு போய் சோளக்காட்டுல போய் மண்டி போட்டுக்கிட்டு நல்லா விரல் இப்படி நீட்டிக்கிட்டேன். இந்த விரல இந்த விரல் நீட்டி கொல கொல்ல இருக்கிறதால ஒரு குத்து ஒரு சூப்பு, கொல கொல்ல இருக்கிறதால ஒரு குத்து ஒரு சூப்பு. எதுல குத்தி எதுல சூப்புனா என்னமோ சந்தேகப்பட்டு கேக்குறது இல குத்தி சூப்புன மாதிரி எல்லாம் கேக்குறேன். இந்த கொல கொலன்னு இருக்கிறதெல்லாம் ஒரு குத்து சூப்புன்னு நீ அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. கை மடிக்கல்றா. சரி ஊனுதான் கேட்கணும், குறுக்க பேசக்கூடாது. சரி கேட்கலண்ணா. இப்படியே குத்துரா சூப்புரா ஒண்ணு போடா இன்னைக்கு எல்லாம் புளிக்குது. இது குறுக்க பேசாத பீத்துன கதை. வெடிய குத்துரா சூப்புரா ஒண்ணு கூட நிக்கல. வந்தா தானே நிக்கும். சரி ரைட் சொல்லுங்க. அப்புறம் என்ன பண்ண நம்ம மாமியா எங்க எள்ளடி இடிச்சிருப்பா? உரல்ல தான் அடிச்சிருப்பா. அங்க போய் பார்த்தோம்னா ஏதோ கொஞ்ச நேரம் இருந்தாலும் இருக்கும், போய் எடுத்து தின்னுடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண அந்த கட்டித்தேர் பக்கத்துலயே உரலக்கல் இருந்துச்சு. கட்டித்தேருக்கு பக்கத்துலயே உரலக்கல்லுக்கு போய் பாக்குறேன் கண்டாரு வலி முண்டை வலிச்சுட்டு ஊடாட்ட பூரா கழுவி வச்சுட்டு போயிட்டான். அப்படியே சுத்தமா கழுவி வச்சிருக்கான் வரல. ஆனா அந்த வாசனை போக மாட்டேங்குது. ஒரு கொஞ்சூண்டு சைஸே ஒரு ஓரமா ஒட்டிட்டு இருந்துச்சு. பாத்துட்டேன் எப்படியாவது இத நாக்கு போட்டாது ஒரு நக்கு நக்கி போடணும் அப்படின்னு சொல்லி உள்ள தலைவிட்டு ஒரு சொல்லிட்டேன். தலை போய் உரலுக்குள்ள மாட்டிச்சு. உரலுக்கும் தலைக்கும் கண கச்சதமா இருந்திருக்குது. என் தலைக்கும் அந்த உரல கல்லுக்கும் கண கச்சதமா இருந்ததுனால போய் உரலுக்குள்ள மாட்டிடுச்சு. அப்புறம் என்ன பண்ண ஒரு சுத்தி ஒரு குதி குதிச்சேன். இன்னொரு சுத்தி இன்னொரு குதி குதிக்கிறது. எதுக்கு சுத்தி குதிக்கிறா? எதுக்கு ஏதோ லூஸ் ஃபிட்டிங் ஆனா குடிங்கிட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு குதிக்கிறேன். புடுங்கவே முடியலடா. சுத்தரா குதிக்கிறா, புடுங்க முடியல. அப்புறம் நான் விடி குதிக்க சுத்த குதிக்க அந்த கட்டுதாரியில் கட்டி வச்சு இறமை என்ன பண்ணி பிடிச்சு எங்க நம்மளோட பெரிய இறமையாட்டு இருக்குது. நம்மளோட பெருசா விட்ட நம்பர் வேலை விட்டுருன்னு சொல்லி வந்துட்டு சோளக்காட்டுக்குள்ள ஓடி போயிருச்சு. சோளக்காட்டுக்குள்ள போயிருச்சு. அது ஓடி போயிருச்சு. அப்புறம் நான் குதிக்க
வச்சுக்க நான் வர உள்ள சட்டியும் போடல ஒண்ணும் போடல சண்டல அப்புறம் ஒரே வேட்டி தான் இருந்துச்சு முக்காடு போட்டுட்டு போனேன் அந்த வேட்டி நான் குதிக்க குதிக்க அவந்துட்டு விழுந்து போயிருச்சான் அது விழுந்துருச்சு சும்மாதான் நிக்கிறேன் சும்மாதான் இப்படி கொஞ்சம் பேர் நிக்கிறேன் சரி அப்புறம் எங்க மாமியா என்ன பண்ணா எங்க மாமியா என்ன பண்ணா ஒரு 4:30 மணி சுமார் இருக்குண்டா 4:30 மணி சுமார் இருக்கு சைஸா கதவு திறக்கறாள திறக்கறா எதுக்கு திறக்கறா வீட்டுக்கு நிறைய உரம்பரைக்கு வந்திருக்காங்க எல்லாத்துக்கு பால் பீச்சி டீ வச்சு கொடுக்கணும் பூஸ்ட் வச்சு கொடுக்கணும் ஹார்லிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கதவை திறந்துட்டு நல்லா பெரிய குண்டாவே எடுத்துக்கிட்டு வெண்ணெய் 1 கப் வெண்ணெய் இருக்குண்டா வெண்ணெய் சோப்பு எடுத்துட்டு வராள பால் பேச்சணும்னு தூக்கனை புள்ளிய தடுமாறிட்டு வந்து இதுக்கு அத்தனை வரம்பரை கொண்டு வர்றது ஆமா ஆமா இத்தனை வரம்பரை ஆகாது கட்டுதாரியில் கட்டி வச்சிருந்த இறமைய அமுத்தாரு உரல்ல கட்டினது அப்படின்னு பேசிக்கிட்டு என்ன பண்ணா அது எங்க உதைக்கிற இறமையா இருக்குது அது அவ வச்சிருந்தாருமா ஆமா சைஸா பேசிக்கிட்டே கவுத்து போட்டு என் கால ரெண்டையும் கட்டி போட்டான் நினைச்சு உன் கால கட்டி போட்டா என் வாயெல்லாம் போற எங்க மாட்டிச்சா நான் எங்க பேசவும் முடியாது உரல்ல மாட்டிட்டேன் அப்புறம் என்ன பண்ணா கால ரெண்டையும் கட்டி போட்டு முக்காலி போட்டு சைஸா உக்காந்து அந்த தண்ணி நல்லா ஜிலு ஜிலுன்னு எடுத்து அடி வயித்துல சலுப்புன்னு அடிச்சு விட்டாடா அந்த தண்ணி அடிச்சுட்டு வெண்ணெய் நல்லா காய் நிறைய சொதம்பா எடுத்துக்கிட்டான் எடுத்து விட்டுட்டு தொலைவரா எங்கடா காணமே அப்படின்னு தொலைவிட்டே வந்து சைஸா ஏன் காம்பு பிடிச்சுக்கிட்டா ஆனா காளியாத்தா மாரியாத்தா ஐயோ இறமைக்கு நான் நேற்று சாயந்தரம் பால் பீசும் போது கூட 4 காம்பு இருந்துச்சு இன்னைக்கு எவனா இறமைக்கு பெரிய சூனியமா விட்டுட்டாங்களாட்டு ஒரே 1 காம்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சரி 1 காம்புலயாவது பீச்சு விட்டு நம்ம உரம்பரைக்கு டீ வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வெண்ணெய் சொதம்பா வச்சு போட்டுக்கிட்டு உருவராடா உருவ அந்த 5 மணி சுமாருக்கும் அந்த வெண்ணெய் போட்டு உருவுறதுக்கும் எனது பச்சை வாழை பழமாட்ட சொரந்துட்டு நிக்குதே அப்புறம் பாடம் இருந்தா பாலி பீக்குனா என்னத்ரா பீச்சு அப்புறம் என்னாச்சு எங்கேயும் விடமாட்டாலாட்டு இருக்குது குட்டா புடிங்க போட்டுருவாளாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண விடியிற வரைக்கும் அடக்கி வச்ச மூத்திரத்தை என்ன பண்ண அந்த போவினுக்குள்ள சொர்ன்னு விட்டா ஒரு போவனி மூத்திரம் நம்பி போச்சு வலிஞ்சு போகுது அவர் அண்ணாகிறா மாரியம்மா உன் மகிமையம்மா இறம 4 காம்பு இருக்கும்போது கூட இவ்வளோ பாலு பேசல இந்த 1 காம்புல பாரு குண்டா நிறைய பொங்கி போற அளவுக்கு பாலு பேசிருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா போன முண்டை சும்மாவே போனா என்ன பண்ணா பாலு குண்டா எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி அது எங்க கண்ணு போட்ட இறமையாட்டு இருக்குதுடா அந்த கண்ணு குட்டி அவுத்து விட்டதும் அந்த இறம கண்ணு குட்டிக்கு பல்லு என்னமோ அத்த சோடு இருக்குதுடா அது ஓடி வந்த வேகத்துல அந்த பல்லு இருக்கிறதுக்கும் வச்சு ஊட்டு ஐயோ நல்ல உறிஞ்சிட்டு வருமே அந்த மாதிரி உறிஞ்சிட்டு போய் கொட்டுது அதுக்கு எங்க வெறுத்துல பீச்சாட்டு இருக்குது ஓட்டை குப்பு 4 இடி இடிச்சிச்சுரா நல்லா புடுங்கிட்டு போய் சோளக்காட்டுல உழுது ஐயோ பொண்டாட்டி வேணாம் எல்லூரண்டி வேணாம் மாமியா வீடு வேணான்னு சொல்லி அன்னைக்கு ஓடி வந்தவன் தான் இன்னைக்கு வரைக்கும் எங்க மாமியா வீடு போனதே இல்லை என் பொண்டாட்டி விட்டுட்டு வந்துட்டான் இந்த பிள்ளையை பார்த்தா என் பொண்டாட்டி மாதிரியே இருக்கிறான் ஒரு நினைப்பு அதனால இந்த பிள்ளை வர சொல்லட்டுமா வர சொல்றது பெருசு இல்ல அந்த பிள்ளை எப்படியாவது ரெடி பண்ணி விடுறேன் பிள்ளை உனக்கு ரெடி பண்ணி விடணும் ஆமா நான் இருக்க கவலைப்படாதனா ஆமா நிஜமாவா நான் உனக்கு ரெடி பண்ணி விடுறேன் அந்த பிள்ளைய பண்ணி விடு அதனால பிள்ளை வருவா பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கணும்